ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேற்கொண்டு டிஃப்ரெண்ட் யூனிக்கான கண்டென்ட்ஸ் போட போகிறேன் நம்ம டேரட் கார்டு சேனலில். இன்னொன்று, எப்போவுமே டேரட் கார்டு ரீடிங் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ஐ ஃபெல்ட் வித்தியாசமான விஷயங்கள்லாம் டேரட் கார்டு வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்கலாம், ஸ்பெல் காஸ்டிங் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம், உங்கள் ட்ரீம்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு டேரட் கார்ட்ஸ் வச்சு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். I'll come up with something unique and different. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஸோ தட் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணனா யூல் கெட் நோட்டிஃபைட். ஓகே, இப்போ ரீடிங்க்கு போகலாம். 2 கார்டு எடுப்போம், 2 மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மெசேஜ் கார்டு எடுப்போம். ஓகே, 6 of Cups. கண்டிப்பான முறையில் உங்கள் லைஃப்பில் ஒரு சோல்மேட் இப்போ என்ட்ரு ஆகுறாங்க. அந்த சோல்மேட் உங்களுக்கு எதுக்குன்னா இட் வில் பி அ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். 85% ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். இல்லாட்டா இட் வில் பி லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வேர் யுவர் சோல்மேட் ஹஸ் என்டர்ட் இன் யுவர் லைஃப் டு டீச் யூ லைஃப் லெசன்ஸ். ஓகேயா? ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட இஃப் யூ விஷ் ஃபார் இட் லைஃப் லாங்காக வேணும்னா இட் வில் கேரி ஆன் லைஃப் லாங். இல்லைன்னா உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் தான் வேணும், ஆனால் இப்போ வந்திருக்கவங்க சோல்மேட் அப்படின்னா உங்களுக்கு என்ன லைஃப் லெசனோ அதை சொல்லி கொடுத்துட்டு உங்கள் லைஃப்லேருந்து வெளியே கிளம்பிடுவாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ் முடிஞ்சு அடுத்த மெசேஜ் கார்டு ஷஃபிள் பண்ணி எடுத்து பார்ப்போம். ஏன் எல்லா கார்டும் கத்தியாக வருது? அவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்களா? அடுத்த மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூல் என்னால் ரீட் பண்ண முடியல. ஹை ப்ரைஸ்டஸ் அப்படிங்கிற எனர்ஜியே ஏதோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கடையில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் டேலண்ட்ஸை நீங்களே வளர்த்துக்கிட்டீங்க. அந்த டேலண்ட்ஸை வளர்த்துக்கிற விதத்தில் நிறைய கோச்சிங் போயிருப்பீங்க, இல்லை நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க, அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜேர்னி நிறைய அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ட்ரீம்ஸை ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு யார்கிட்டையும் எந்த மூச்சும் விடலை. நீங்களே கோச்சிங் போயிருக்கீங்க, நீங்களே உங்களுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, எட்டர்னல் ட்ரூத்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே பூமியில் யூனிவர்சல் லாவை எப்படி அப்ளை பண்ணால் உங்கள் ட்ரீம்ஸ் எப்படி ரியாலிட்டிக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை கமுக்கமாக யாருக்கும் சொல்லாமல் உங்கள் ட்ரீம்ஸுக்கான ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னவோ அதை செஞ்சு உங்கள் ட்ரீம்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வர போகிறீங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி டுடேஸ் எனர்ஜி. இனி நாளைக்கு எனர்ஜின்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.